கூடுமே எல்லாம் கூடுமே உமாலே எல்லாம் கூடும் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தரை துதிப்போம். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது
கர்த்தரால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் இன்னொரு விஷயம் கூட ஹல்லேலூயா ஆமென். இல்லாததை கூட இருக்கிறதாய் மாற்றுகிற தேவன், இழந்ததை ரெட்டிப்பாக மீண்டும் தருகிற தேவன். அவர் முகத்தை பார்க்கிறவர்கள் முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். வெட்கத்தின் நாட்கள் போதும் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம்.
அவர் நல்லவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம், ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, தேவன் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மைனர் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் நிறைவேற்றி வைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை அப்படியே கைகளை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. தெய்வமே மறவாமல் நன்றி அப்பா. இயேசையா உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், உம்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உம்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீ. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. தெய்வமே அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசையா முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின சொன்னதை செய்து முடிப்பே, சொன்னதை செய்து முடிப்பே. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். ஆமாப்பா, தொடங்கினதெல்லாம் இயேசையா நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் மகிமையே நன்றியப்பா, நிறைவேற்றி
நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின நிறைவேற்றுவே. தேவன் பொய் சொல்கிறதற்கு மனிதன் அல்ல, மனமாற மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் வார்த்தையில உண்மையுள்ள தேவன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாக்குகளை கொடுத்திருப்பார்னா, அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதை செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வாக்கு குறுகி போகாது. கர்த்தருடைய வாக்கு நிறைவேறாமல் போய்விடாது. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், ஆம், தாவீதுக்கு நான் என்ன சொன்னேனோ அதை நான் நிறைவேற்ற வல்லவராய் இருந்தேன் அல்லவா. உனக்கு சொன்னதை நான் செய்ய மாட்டேனா? நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மீண்டும் சொல்லுங்க. நன்றி ஏசப்பா. நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஓ நன்றி ஜீசஸ். என் கையை கொண்டு, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மீண்டும் என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நன்றி அப்பா. ஏசையா. ஓடி எல்லா கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை ஏசையா. நன்றி அப்பா, அப்பா ஓ உங்களுக்கு தான். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே. தேங்க்யூ. அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தோட நல்ல கையை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை
எவ்வளவு உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க விரும்புறீங்க? அவர் எனக்கு பலனா இருக்கிறார், அவர் எனக்கு கோட்டையா இருக்கிறார், அவர் எனக்கு அரணாய் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஓ thank you. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் உள்ளம் இயேசுவை பாடும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆமென். என் ஆத்துமாவுக்கு அவர் செய்த நன்மையை நான் நினைச்சு ஆண்டவரை நான் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 6:8. ஹல்லேலூயா. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். கமான் சொல்லுங்க. Thank you Lord. என்றும் சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. சொல்லுங்க. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஓ ஓ தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர். சொல்லுவோ. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், ஓ துதித்திடும் என்னுள்ளம் என்றும். ஆமே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும். அப்படி சொல்லுங்க பாருங்களா. ஓ துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா
முழு இருதயத்தோட முழு பலத்தோட ஆண்டவரை துதிப்போமா? ஓ துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும். தேங்க்யூ லார்ட். போற்றிடும் என்னுள்ளம். மீண்டும் சொல்லுங்க. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். நல்ல கைத்தட்டி துதித்திடும், போற்றிடும். நல்லா சொல்லுங்க. ஆண்டவருடைய செயல்களை இந்த காலவேளையில கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. தேங்க்யூ. ஆத்துமா பாடட்டுமே முழு இருதயத்தோடு. ஆத்துமாவுக்கு செய்த நன்மைகளை எல்லாரும் நினைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நன்றி ஏசையா நம்புகிறே. எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் உம்மைத்தான் அற்புதங்கள் நன்றி. செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நன்றி. ஓ மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான். ஓ வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எங்கேயுமே கிடைக்காத ஆசீர்வாதங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறது. எங்கேயும் இருந்து வராத நன்மைகள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஓ காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, ஏமே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகள் இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. அழைக்கும் தேவன் நீரே. வேற
வேறெங்கிருந்தும் இல்லை. நல்ல கை தட்டி ஆமென். காற்றையும் காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், வாய்க்கால் தண்ணீரால் நிரம்பும். ஓ நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை. ஓ உமையே நோக்கி பார்க்கிறேன். ஏசையா நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. சொல்லுங்க. ஆனா வாய்க்கால் தண்ணீரால் நிரம்புமா? வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. ஓ இருந்தும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை. அவரை பாருங்க, இயேசுவை பாருங்க. உங்க முகம் அவரை நோக்கி பார்க்கட்டுமே. மகிமை ஓ உம்மையே நோக்கி பார்க்கிறே. நல்ல கையை தட்டி விடுதலையோட இந்த கால வேளையில இல்லாததை இருக்கிறத போல செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காத விசுவாசம், மனுஷன் சொல்றதை கேட்காத விசுவாசம். ஆமென். இல்லாததை இருக்கிறதை போல செய்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை நம்புறதுதான் மனித வாழ்க்கையில் ஆண்டோட ஆசீர்வாதங்கள் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. நிரப்பப்படாத வாய்க்கால்கள் நிரம்பும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காலியானவைகளை நிரப்புவார். ஆமென் ஆமென். நிரப்புவார், நிரப்பி அனுப்புவார். கர்த்தர் ஒருவரையும் வெறுமை அனுப்ப மாட்டார், உங்களை நிரப்பி அனுப்புவார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது. நிரப்பி அனுப்பட்டும். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அற்புதமாய் எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மண்கால்களை
வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து போவோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 5ஆம் வசனம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா. யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நீங்கள் பார்க்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார்? டொமிஷியன் என்கிற அந்த சக்கரவர்த்தியின் காலத்தில் தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய ஊழியர்களை துன்பப்படுத்தின காலத்திலே தேவனுடைய மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் தேவனோடு பேசுவதற்காக இந்த யோவானை நாடு கடத்தினார்கள் பத்மு என்கிற ஒரு தீவுக்கு. அருமையானவர்களே, சரித்திரம் சொல்லுகிறது, கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையிலே போடப்பட்டான். அவனுக்கு ஒரு சேதமும் வரவில்லை, அவனுக்கு ஒரு தீங்கும் வராததை கண்டு அந்த சக்கரவர்த்தி, இவன் ஒரு பயங்கரமான ஆளாயிருக்கிறான், இவனை இங்கே வைத்தால் சரிவராது, இவனை நாடு கடத்தி விடுவோம் என்று அவனை பத்மு என்கிற ஒரு தீவுக்கு நாடு கடத்தினார்கள். அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த இடத்திலே தான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானான் யோவான். அப்படி ஆவிக்குள்ளான பொழுது தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விசன், இல்லாவிட்டால் அந்த தரிசனம் தான் வெளிப்படுத்தல் விசேஷம். அதன் அப்படி தான் எழுதியிருக்கும், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று எழுதியிருக்கும். என்ன ஆண்டவர் எழுத சொல்லுகிறார்? என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நான் எல்லாத்தையும் புதிதாக்க போகிறேன், சகலவற்றையும் புதிதாக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒரு புதிதான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட காரியங்களில் தேவன் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சகலவற்றையும் புதிதாக்க போகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸ்தோத்திரம். எல்லாம் புதிதான, புதிதாக்கப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே ஆவியானவர் தேவனுடைய ஜனங்களை நடத்த தேவன் விரும்புகிறார். நான் சகலவற்றையும் புதிதாக்க போகிறேன். அதனால தான் ஏசாயாவில் வாசிக்கிறோம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய காரியத்தை செய்கிறேன். காலங்கள், நாட்கள் கடந்திருக்கலாம். ஒருவேளை இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருந்து சில நன்மைகளை எதிர்பார்த்து நடக்காமல் இருந்திருக்கலாம். சில காரியங்கள் நடந்து பிரயோஜனமாய் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் இப்படி எனக்கு நடந்து விட்டதே, இந்த காரியம் இப்படி மாறிவிட்டதே என்கிற ஒரு கலக்கத்திற்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் எல்லாத்தையும் நான் புதிதாக்க போகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கே எதை புதிதாக்க விரும்புகிறார்? எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, குயவன் தன் கையிலே வணைந்து கொண்டிருந்த பாத்திரம் கெட்டு போய்விட்டது, கெட்டு போய்விட்டது. வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, படிக்கலாமா? வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு சொல்லுவேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். தீர்க்கதரிசியினிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ? கவனியுங்கள். அப்போ எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றார். ஏன் ஆண்டவர் போ சொல்றார்னா, அந்த அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்காக, சில விஷயங்களை அவன் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நடத்துகிறார். நீ போ அப்படிங்கிறார். அங்கே போனோன்னு கேட்குறாரு, என்ன பார்க்குறா, என்ன நடக்குது? ஐயா, இங்கே ஒருத்தன் பானையை வணைஞ்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்தேன். அப்படியா? ஆமாம். அப்படி பார்த்து கொண்டிருந்த பொழுது அவன் கையில் இருந்த மண்பாண்டம் உடைக்கப்பட்டு விட்டது.
விட்டது, இல்லைன்னா அது கெட்டு போய்விட்டது. அவர் என்ன பண்ணுறாரு? கெட்டு போனது என்ன பண்ணுறாரு? அதை அவர் திரும்ப வேறே பாண்டமாக புதிய வடிவிலே ஒரு புதிய நிலையிலே அதை உருவாக்க அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான்ப்பா நானும் செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்தை, ஒரு வார்த்தையை இந்த எரேமியாவுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். நான் சகலவற்றையும் புதிதாக்கப் போகிறேன். எதை ஆண்டவர் புதிதாக்கப் போகிறார்? உடைக்கப்பட்டதை ஆண்டவர் புதிதாக்கப் போகிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கலாம். ஆமென், ஆமென். கவனிங்க, கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கெட்டு போனதை புதிதாக்குகிற கர்த்தர். மண்பாண்டம் கெட்டு போயிற்று. இப்போ அந்த குயவனுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, இப்படி ஒரு பானை செய்யணும், இப்படி ஒரு பாத்திரம் செய்யணும் அப்படின்னு மைண்டில் ஒரு காரியத்தை நினச்சிருக்கிறார். அவர் நினச்சதை செய்யணும்னு விரும்புகிறார். ஆனால் அது ஒத்துக்கிட மாட்டேங்குது. அவர் பார்வைக்கு சரியாய் அது வரவில்லை. அவர் விரும்புகிறபடி அது வரவில்லை, விரும்புகிறபடி அங்கே நடக்கவில்லை. என்ன செய்கிறார்? இது ராசி இல்லாதது, இது பிரயோஜனம் இல்லாதது, நான் ஒன்றை நினச்சி இதை செஞ்சால் அது வேற மாதிரி போகுது, இல்லைன்னா அது அது வந்து வடிவமைப்பாக வரமாட்டேங்குது, இல்லை அது கெட்டு போயிற்று, உடைக்கப்பட்டு போகிறது, இது வேண்டாம், இதை தூக்கி போட்டு இன்னும் கொஞ்சம் மண் எடுப்போம், அடுத்து அதை எடுத்து மறுபடியும் ஒரு பாத்திரமாக வணைவோம் அப்படின்னு நினைக்கல. அவர் என்ன நினைக்கிறார்னா, அதை தன் பார்வைக்கு அவர் நினைவில் வைத்திருந்ததின்படியே அது வரும் வரைக்கும் அந்த பாத்திரம் அங்கே வணைந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் பாத்திரம் கெட்டு போயிட்டுங்கிறார். கெட்டு போயிற்று. நல்லா கவனிங்க, உடைக்கப்பட்டு போயிற்று. ஒரு பாத்திரம் கெட்டு போனதென்றால் இப்படி சொல்லலாம், ஒரு பொருள் கெட்டு போனதென்றால், ஒரு பாத்திரம் உடைக்கப்பட்டு விட்டது என்றால் நம்முடைய பார்வையிலே தோன்றுவது என்ன? அது ஆகாதது, அது பிரயோஜனம் இல்லாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீடுகளிலே பாருங்க, செல்ஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்கும். சில வீடுகளிலே இருக்கும், சில வீடுகளில் இல்லாமல் இருக்கலாம். காரணம் செல்ஃப் இல்லாததுனால. செல்ஃபில் சில பாத்திரங்கள் இருக்கும். அந்த பாத்திரங்களை எடுத்து பார்த்தால் அருமை 1969 இருந்தே அது இருக்கும். பாருங்கள், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக உபயோகித்து உடைக்கப்பட்டு கெட்டு போய் கீறலாகி, சில பானைக்கு காது இல்லைன்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கே காது இருக்க மாட்டேங்க, அப்புறம் என்ன பானைக்கு காது? பாருங்க, அது உடைந்து பாத்திரத்தில் ஓட்டை விழுந்து அது பிரயோஜனம் இல்லாமல் எங்கே உட்கார்ந்துருக்கோம்? சொல்லுங்க, செல்ஃபில் உட்கார்ந்துருக்கோம். அங்கே வச்சிருப்பாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, இந்த பாத்திரம் உடஞ்சி போனது தானே, தோத்திரம், இந்த பாத்திரம் பிரயோஜனம் இல்லாதது தானே, அது எங்கேயாவது போடலாம்ல. பழைய பொருள் எடுக்கிறவன் தான் நிறைய பேர் வாரானே வீடு தேடி, அதை கொடுத்துட்டு ஏதாவது புது பாத்திரம் கொடுக்க மாட்டாங்க. அந்த உடஞ்சி போன பாத்திரம், இத்து போன பாத்திரம் எங்கே உட்கார்ந்துருக்கும்? அங்கேயே உட்கார்ந்துருக்கும். பிரயோஜனமற்ற நிலையில் இருக்கும். சில நேரங்களில் வீடு மாறும்போது கூட அதையும் சேர்த்து தான் என்ன செய்வோம்? அந்த பழைய பாத்திரத்தை, உபயோகம் இல்லாத பாத்திரத்தை வீடு மாறும்போது கூட கொண்டு போய் அங்கே ஒரு செல்ஃபில் கொண்டு போய் என்ன செஞ்சுருப்போம்? வச்சிருப்போம். ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அதை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை வேறு. இது உடைக்கப்பட்டுட்டு இது ஆகாது, இதை தூக்கி அங்கே வச்சிருவோம், இது தேவையில்லை, இந்த மண்பாண்டத்தை தூக்கி போடு, என்ன ஒரு பானையை எடு, என்ன ஒரு பாத்திரத்தை உருவாக்கு, இல்லை என்ன கொஞ்சம் மண்ணை எடு, அடுத்து என்ன ஒரு காரியத்தை நம்ம செய்வோன்னு அவர் செய்ய மாட்டாராம். நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் ஆண்டவர் நினச்சிருந்தா அப்போ நம்மளை தூக்கி போட்டிருப்பார். ஆனால் இது ஆகாது, இது வேண்டாம், இது பிரயோஜனம் இல்லைன்னு நம்மளை தூக்கி போடாமல் மறுபடியும் அல்லேலூயா. ஒரு தானியேலின் ஜெபத்தை வச்சு கர்த்தர் உருவாக்குறாரு, ஒரு எஸ்தரின் ஜெபத்தை வச்சு கர்த்தர் உருவாக்குறாரு, ஒரு யாபேசின் ஜெபத்தை வச்சு கர்த்தர் உருவாக்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்புறம் என்ன ஜெபம் சொல்லுங்க? சரி, யுத்த ஜெபத்தை வச்சு கர்த்தர் சில பானையை யுத்த ஜெபத்தில் தான் கர்த்தர் உருவாக்க போறாரு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒருத்தர் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எப்பொழுதுமே இது வேணாம் அப்படின்னு தூக்கி போடுறது கிடையாது. கர்த்தர் யாரையும் தூக்கி எறியுகிறவர் அல்ல. ஒருவேளை அவர் நினைக்கிறபடி நம்ம வாழாமல் இருக்கலாம், அவர் விரும்புகிறபடி நம்ம வராமல் இருக்கலாம், அவர் நினைக்கிறபடி நம்ம செய்யாமல் இருக்கலாம், அவர் விரும்புகிற வாழ்க்கை நம்ம வாழாமல் இருக்கலாம். ஆனால் என்ன செய்கிறார்னா, அவர் தாம் விரும்புகிறபடி ஸ்தோத்திரம் நம்மளை உருவாக்கி 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 கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல் தேவனுடைய கரத்தில் இருந்த நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கெட்டு போயிருக்கலாம், ஆகாது என்று புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். கெட்டு போனதை, ஆமென், உடைந்து போனதை கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறாராம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு ஏதாயிலும் ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்கிறேனா, நான் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ள பாத்திரமாக இருக்கிறேனா? இல்லையே, இல்லையே. நான் பல நேரத்தில் நம்ம அப்படி நினைக்கிறோம் அல்லவா? எந்த பாத்திரத்தையும் கர்த்தர் எறிய மாட்டார், வேண்டாம் என்று. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்றே அவர் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர். இன்னைக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை உங்கள் மனதிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் நினைவில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் அவர் சொல்லுகிறார், என் பார்வைக்கு நீ சரியாய் வருகிற வரைக்கும் நான் உன்னை விடுவதில்லை, ஆனால் நான் உன்னை உருவாக்கி நான் உன்னை உபயோகிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. புதிதாக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புதிதாக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கொடை பழுதானால் அதை நம்ம ஒரு ஒட்டு போடுறோம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாலெல்லாம் பானையில் ஓட்டம் விழுந்தா அதுக்கு ஒரு ஒட்டு போடுவாங்க, பஞ்சர் ஓட்டுற மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒட்டி தருவான். இந்த மாதிரி பஞ்சர் ஓட்டுற வேலையெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார். ஆண்டவர் ஃப்ரெஷ் ஆக்கிடுவார். எல்லாத்தையும், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சகலவற்றையும் புதிதாக்க போகிறார். எது உடைக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே ஒரு புதிதான காரியங்கள் நடக்க போகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் உடைக்கப்பட்டுத்தான் இருக்கிறேன், முன்னால போல ஆவிக்குரிய நிலைகள் இல்லை, ஆரம்பத்தில் இருந்தது போல ஜெபம் இல்லை, அந்த நாட்களில் இருந்தது போல விசுவாசம் இல்லை, அந்த நாட்களில் இருந்ததை போல வாஞ்சை இல்லை. முன்னாடி இருந்துச்சு, ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவரை தேடின காலங்களில் அதெல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு 7 மணிக்கு கூட்டம்னா 6:30 மணிக்கே வந்துடுவேன், அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இப்போ 8:15 தான் வர்றோம், ஏன்னா 8:30 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிரும். அப்படி பாருங்க, போய் தலையை காட்டிக்கிட்டு வந்துடுவோம். எப்படி? தலையை காட்டிட்டு வந்துடுவோம். அப்படிங்கிற ஒரு நிலைமை. அது என்ன காரணம்னா, அது நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் ஏற்பட்ட ஒரு தொய்வு. நல்லா கவனிங்க. தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நமக்கு ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது தேவனோடு நெருங்குவதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அந்த முன்னால் மாதிரி எனக்கு இல்லை, முன்னால் அந்த பிரசன்னத்தை நான் உணர்வேன், முன்னால் இந்த சர்ச்சுக்குள்ளே வரும்பொழுதே ஆவியானுடைய வல்லமையை நான் ஃபீல் பண்ணுவேன், ஆனால் இப்போ அதை என்னால் பார்க்க முடியல அப்படின்னா அது ஆராதனை சரியில்லை, இல்லை பாஸ்டர் நடத்துறது சரியில்லை அப்படிங்கிறது இல்லை. யார் சரியில்லை? நம்ம தான் சரியில்லை. அப்படி சொல்லிக்கணும். நீங்கள் தான் சரியில்லைன்னு அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. நம்ம தான் சரியில்லை. அப்போ நம்ம இந்த பிரச்சனத்தை உணர முடியலன்னா நம்மகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நம்மகிட்ட ஏதோ ஒரு காரியம் இருக்கு. அதை சரிப்படுத்தினால் நான் சொல்கிறேன், மறுபடியும் ஆவியானவர் உங்களுக்குள் அந்த ஆதி நிலைமையை தேவன் உங்களுக்கு தருவார். சபை ஆதி நிலைமைக்கு வரணும். சபை தேவனுடைய விரும்புகிற நிலைக்குள்ளே வர வேண்டும். அந்நாட்களில் இருந்த வாஞ்சையும் விருப்பமும் தேவனுடைய ஜனங்களுக்கு மிக மிக அவசியம். நம்ம நினைக்கிறோம் ஒரு கொடிய பஞ்ச காலம் தேசத்தை நெருக்கும். அது ஆகாரத்தினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, தேவனுடைய வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் அப்படின்னு எழுதி இருக்கிறது. அன்றை கவனியுங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். அநேகருடைய ஆவிக்குரிய நிலைகளில் ஓட்டைகள், அநேகருடைய ஆவிக்குரிய நிலைகளில் உடைவுகள், அநேகருடைய ஆவிக்குரிய நிலையிலே பிளவுகள். இதை சரிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறாரு. நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். நீ இப்படியே இருக்கணும், இப்படியே வந்து போய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பல. மறுபடியும் கர்த்தர் அந்த வல்லமை உங்களுக்குள்ள அனுப்ப போகிறார்.
அல்லேலூயா. நான் மறுபடியும் இதை செய்ய விரும்புகிறேன் சொல்றார் பாருங்க. இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர்களோடு சொல்லுகிறார், உடைக்கப்பட்டதை நான் உருவாக்கி சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்யட்டும். எது உடைக்கப்பட்டு கிடக்கிறது? ஆவிக்குரிய நிலைகளை சொன்னேன். சில நேரங்களில் சரீர பிரகாரமான காரியங்களில் உடைவுகள் இருக்கிறது. ஒரு வேலையை செய்தால் ஆசீர்வாதம் வரமாட்டேங்கு, ஒரு தொழில் செய்தால் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது. நம்ம பிரயாசப்படுகிறது வெற்றியாக இருக்க மாட்டேங்கிறது. எதையோ ஒன்றை எதிர்பார்த்து நம்ம செய்கிறோம், ஆனால் எங்கேயோ கொண்டு போய் விட்டு விடுகிறது நம்மளை. ஒரு உடைவு. ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, தொழில் நல்லா தான் இருந்துச்சு, வியாபாரம் நல்லா தான் இருந்துச்சு, பிரயாசம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு உடைவு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் ஆமென், உன்னை நான் தொட நான் விரும்புகிறேன். உனக்குள்ள அற்புதமான கிரியையை நான் செய்ய நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. புதிதாக்குறார். ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது, உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறபடினாலே மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஆமென். எதை புதிதாக்குறாரு? மனசு. மனம் புதிதாக்கப்படுகிறபடினாலே மறுரூபமாக்கப்படுகிறோம். மனசு எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான். இந்த சரீரத்தில் மனசு ரொம்ப முக்கியமானது. மனசு வச்சா தான் எதுவுமே செய்ய முடியும். மனசு இல்லை, அதனால தான் பிசாசானவன் மனதை கெடுக்கிறான். மனதிலே காயத்தை உண்டு பண்ணுகிறான், மனதிலே பிரச்சனையை உண்டு பண்ணுகிறான், மனதிலே அருமையானவர்களே சில காரியங்களை ஏற்படுத்தி விடுகிறான். மனசு ரொம்ப முக்கியம், மனது ரொம்ப முக்கியம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடும் பொழுது நம்ம மனதிலே ஒரு மாற்றம் உண்டாகி மறுரூபமாக்கப்படுகிறோம். மனுஷனுடைய இந்த மனசு இருக்கு பாருங்க, இந்த மனசு இருக்கு பாருங்க, பயங்கரமானது. அது பல நேரங்களில் துக்கமாய் இருக்கிறது. பல வேளைகளில் இந்த மனசு என்ன செய்யுது? துக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசே சரியில்லை. பல நேரத்தில் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்னன்னு தெரியல, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல, இந்த மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோமா? நம்மளே சொல்லியிருக்கோம். எங்கே கேட்டுறது? நம்மளே சொல்லியிருக்கோம், மனசு சரியில்லை. என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கீங்க? மனசே சரியில்லை பாருங்க. என்ன சரியில்லை? அதான் மனசே சரியில்லை, என்னன்னே தெரியல, தூக்கம் வர மாட்டேங்கு, ஒரு மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஜபம் வர மாட்டேங்கு, பைபிள் வாசிக்க முடியல, ஸ்தோத்திரம், சாப்பாடு அது 4 நேரம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் தான் அந்த மனசு ஒத்துக்கிட மாட்டேங்கு. மற்ற எல்லாத்துக்கும் மனசு சரியில்லை, இது கரெக்டாக போயிட்டு தான் இருக்கா, அப்பப்போ ஜூஸ் வேறு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க, இந்த மனசு இருக்கு பாருங்கள், இந்த மனசு சரியில்லைன்னா ஒரு காரியத்தையும் செய்ய வைக்காது. இந்த மனசு சரியில்லைன்னா ஒரு அல்லேலியா கூட சொல்ல வைக்காது. இந்த மனசு சரியில்லைன்னா ஒரு ஆமேன் கூட என்ன செய்யாது, சொல்ல வைக்காது பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஸ்தோத்திரம், ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க பாருங்க. அப்போவுமே நம்ம நினச்சிக்கிடணும் மனசு சரியில்லை போல, அதனால தான் இப்படி பார்க்குறாங்களோன்னு. அதனால தான் பல நேரத்தில் அதை கண்டுக்கிடாமல் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது. நாங்கள் என்ன நினச்சிக்கிடணும், மனசு சரியில்லை போல், அதனால இவங்க அப்படி ஒரு உற்சாகம் இல்லாமல், கை தட்டாமல், பாட்டு போடாமல், அல்லேலூயா சொல்லாமல், ஸ்தோத்திரம், தேவனை ஆராதிக்காமல் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிடுறது தான். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் கேட்காது இந்த மனசு, என்ன சொன்னாலும் இந்த மனசு இருக்கு பாருங்க, இது புதிதாக்கப்படணும். அல்லேலூயா. சாத்தா மனசை கெடுத்துட்டான். எல்லா காணிக்கையும் கொண்டு போய் கொடுங்க, பாசிட்டிவ் எல்லாத்தையும் வாங்கி அவர் நல்ல லக்ஸரியாக வாங்கிட்டே இருக்காருன்னு மனசை கெடுத்துட்டான். ஆனால் நம்ம என்ன ஊழியம் செய்கிறான்னு யாருக்காவது தெரியுமா? அது தெரியாது. தேவன் கொடுக்கிற காணிக்கையை நம்ம எங்கே விதைக்கிறோம், எப்படி விதைக்கிறோம், என்ன விதமான ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு தெரியுமா? அது தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையை சொல்கிறேன், இதுக்கு எல்லாம் காரணம் மனசு சரியாக்கப்படணும். மனதிலே இருக்கிற காயங்கள் மாறணும், மனதிலே இருக்கிற குழப்பங்கள் மாறணும், மனதிலே இருக்கிற போராட்டங்கள் மாறணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய பிரச்சனைக்கு காரணமே அதுதான். யோசித்து நினச்சி இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அது ஆயிருமோ, இது ஆயிருமோ, அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இதுக்கு என்ன பண்ண போகிறேன், இப்படியே குழப்பி சீக்கிரமாக முடி வெள்ளையாயிருது, இல்லைனா கடிஞ்சு போயிடுது. ஏதோ ஒன்று நடந்துருது.
நல்ல கவனிங்க. கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, அதுதான் இந்த உலகத்தில் உங்களுக்கு பலன். மகிழ்ச்சியாக இருப்பதே. சும்மா தேவையில்லாத காரியங்களுக்கு கவலைப்பட்டு ஒடுங்கி, அவங்களுக்கெல்லாம் நடக்குது, இவங்களுக்கெல்லாம் நடக்குது, எங்கள் வீட்டுக்கு ஒரு நன்மை வரமாட்டேங்குது, எங்கள் வீட்டுக்கு ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது, தோத்துறோம், எப்போ பார்த்தாலும் தண்ணி அடித்து சாக்கடைக்குள்ளே கிடப்பான், அவனுக்கு ஒரு நன்மை நடக்குது. எப்போ பார்த்தாலும் முழங்கால் போட்டு ஏசப்பா ஏசப்பான்னு ஜெபிக்கிற எனக்கு நடக்க மாட்டேங்க. அவனுக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம், நமக்கு ஏற்ற வேளையில் தான் நடக்கும். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் கண்டுக்கிடவே இல்லை. ஆனால் நம்ம மேலே கர்த்தர் கவனமாக இருக்கிறார். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா அவர் சித்தப்படி தான் செய்வார், அவர் வேலைப்படித்தான் செய்வார், அந்த நேரப்படித்தான் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொன்றுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒவ்வொருக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். நமக்கு இப்போ நடந்துடணும் போல இருக்கு, நமக்கு சில காரியம் இப்போ நடந்தால் நல்லா இருக்கணும் போல தெரியுது. ஆனால் அவர் சொல்றார் நல்லா தாப்பா இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு வேலை வரணுமே, அதுக்கு ஒரு நேரம் வரணுமே. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு திராட்சை ரசத்தை கொடுக்கறதுக்கு கூட ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருந்தார் பாருங்க. அதுக்கு கூட சட்டுப்புட்டுன்னு ஒரு காரியத்தை செஞ்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிடலாம், ஆமாம் இந்த குரூப் அனுப்பணும், அடுத்த குரூப்பு வரும், அப்படிலாம் ஆண்டவர் யோசிக்கலை. அவர் சொன்னார் திராட்சை ரசம் வேணும்னா என்னுடைய நேரம் இருக்குது, நான் அப்போ சொல்லுவேன், அப்போ அது வரும், அதை சாப்பிடுங்க, அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து உட்கார்ந்த இடத்துல கூட ஒரு நேரத்தின்படியும் ஒரு வேளையின்படி தான் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார்னா, நமக்கு உன்னதமான உயர்வான ஒரு காரியத்தை மேன்மையான காரியத்தை செய்யும் பொழுது செய்ய மாட்டார், அப்படி தான் செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம மனதில் ஒரு பாரம், மனசில் ஒரு கவலை, மனசில் ஒரு கஷ்டம், இப்படி நம்மளை வாழ்க்கையை ஒடுக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு முறிந்த ஆவி நமக்குள்ளே இருக்குது. இன்னைக்கு சொல்கிறேன், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னார் காட்டு புஷ்பத்தை பாரு, பறவைகளை பாரு. ஆண்டவர் சில நேரத்தில் இப்படிலாம் பார்க்க சொல்லுவார், ஏன்னா நம்ம பார்க்கறது இல்லை. தோத்துறோம், இதெல்லாம் பாரு அப்படிங்கிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்கிறார். நமக்கு அதான் வேலைன்னு கேட்போம். வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, நீ போய் காட்டு புஷ்பத்தை பார்க்கணுமா? அவர் சொல்ல காகங்களை பாருங்கிறாரு. தோத்துறோம். ஏன் இதை சொல்கிறாருன்னா, இதையெல்லாமே நான் நடத்துகிறேன்ப்பா, இதெல்லாமே நான் போஷிக்கிறேன்ப்பா, அதை கூட நான் கவனமாக வச்சு நான் செய்கிறேன்னா, என் கரத்தினால் உருவாக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கு, என் கையினால் என் கரத்துக்குள்ளே இருக்கிற என் பிள்ளைகளுக்கு, என் சமூகத்தில் இருக்கிற என் ஜனத்திற்கு நான் செய்ய மாட்டேனா? நான் அற்புதம் செய்ய மாட்டேனா? ஆமென். ஒரு நல்ல அல்லேலூயா வரலன்னா அது மனசு சரியில்லைன்னு அர்த்தம். நான் முதல்ல சொன்னது தான். ஆமென். மனதை புதிதாக்க விரும்புகிறேன். நான் ஆவில உணர்கிறேன், நிறைய பேருடைய மனதிலே காயங்கள் இருக்குது, நிறைய பேரில் வருத்தங்கள் இருக்குது. நீங்கள் வெளியே காண்பிச்சிக்கல பிரதர், நீங்கள் வெளியில் சொல்லலை சிஸ்டர். எதுக்கு போய் இவங்ககிட்ட போய் சொல்லி சும்மா சும்மா எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே அதை சுமந்துக்கிட்டே தெரியுறீங்க. நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஆறுமுகத்தை பார்த்தாலே தெரியுது, முகம் காட்டி கொடுக்குது. இவங்க ஒரு வருத்தத்தோடு பயணிக்கிறாங்க, இவங்க ஒரு வருத்தத்தோடவே ஒவ்வொரு நாளும் வர்றாங்க போகிறாங்க. யார்கிட்ட போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? யார்கிடத்தில் சொல்லி என்ன நடக்க போகுது? எல்லாம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லி பிரயோஜனம் இல்லை, யார்கிட்ட போய் சொல்லி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இவர்கள் மனது வந்து விட்டது. நீங்கள் சிலர் அப்படித்தான் இந்த காலவெளியில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி உன் மனசில் இருக்கிற கவலை, பாரம், துக்கம், வேதனை, ஆமேன், வருத்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு புதிய மனதை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. புது மனசு வருமானா நீங்கள் சொல்லுவோங்க, சோத்திரம், கர்த்தர் பார்த்து கொள்வார், இது கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கும், இது கர்த்தருடைய வேளையின்படி நடக்கும். சிலரை சஞ்சலம் அமிழ்த்தி கொண்டிருக்கிறது, பாரம் அமிழ்த்தி கொண்டிருக்கிறது, வேதனை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது, வருத்தங்கள். ஒரு காரியம் சொல்லுகிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய், நீ பட்ட பாடுகளும் வருத்தங்களும் உன்னை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி, நீ கடந்து வந்த சில காரியங்களை ஞாபகப்படுத்தி, உன் மனதிற்குள்ளே சில தேவையில்லாத வருத்தங்களை கொண்டு வந்து உன்னை சஞ்சலப்படுத்தி விட்டான் சத்துரு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த வருத்தங்களை மறந்து போகும்படி ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். அல்லேலூயா. புதுசா ஒரு காரியம் நடக்கும்போது பழசு என்ன செஞ்சிடும்? மறந்துடும். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு,
நான் புதிதாக்க போகிறேன். என் ஜனங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போய் சொல்லுகிறதற்கு இடமில்லை என்று நினைக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே சொல்ல முடியல, பக்கத்து வீட்டில் சொல்ல முடியல, நண்பரிடத்தில் சொல்ல முடியல. சொல்லியாச்சுன்னா உடனே ரெக்கார்ட் பண்ணி உலகம் ஃபுல்லாக போட்டு விட்டுறாங்க. நம்ம சாதாரணமாக தான் பேசுகிறோம். எல்லாம் இப்போ கேமராவோடே தெரியுது. எப்போ எதை எடுக்கலாம், எப்போ எதை சொல்லலாம், எப்போ எதை அனுப்பலாம், யாருக்கு எதை சொல்லலாம், இப்படியே உலகம் தெரியுது. அதனால் இப்போ யாருக்கிட்டையுமே என்ன செய்கிறதில்ல, பேசுறதில்ல. அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். நான் சொல்கிறேன், உன் வருத்தம் என்னோட மாறும். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை செய்ய போறார். நீ சுமந்து கொண்டு வந்த பாரத்தை இனி சுமந்து கொண்டு போக மாட்டாய். நீ சுமந்து கொண்டு வந்த பலவீனத்தோடு நீ சுமந்து போக மாட்டாய். நீ சுமந்து வந்த வேதனையோடு நீ சுமந்து போக மாட்டாய். இன்னைக்கு ஏதோ ஒன்று இறங்குற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு சூழ்நிலை உன்னை விட்டு மறைகிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு காரியம் உன்னை விட்டு விலகி போய் நீ சொல்ல போறீங்க, இன்னைக்கு தான் மனசு ஃப்ரீயா இருக்குப்பா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, என் காரணம் இதை செய்ய போகுது. உடைக்கப்பட்ட இடத்துல மனசு உடைஞ்சிருக்குதா? ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதி நிமித்தம் மனசு உடைஞ்சிருக்குதா? இந்த பலவீனம் எப்படி மாறும்னு தெரியல. இதனுடைய முடிவு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. சிம்டம்ஸ்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஐயோ இது எப்படியோ மாறிடுமோ. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உங்களை தொடும். கல்லறைக்குள்ளே இருந்த ஒரு லாசருவையே, செத்து போனவன் கல்லறைக்குள்ளே போகும்போது அவன் சரீரம் வியாதிப்பட்ட சரீரமாய், வியாதிப்பட்டு தான் அவன் மரித்தான். ஆனால் அவன் உள்ளே இருந்து வெளியே வரும்போது புது மனுஷனாக வந்திருப்பான். ஆமீன் சொல்லுங்க. இப்போ அவன் வியாதி சுகமாக இருக்கும், பலவீனம் மாறி இருக்கும். இயேசு லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்த்து விடும் பொழுது அப்போ இருந்த வியாதி அவன் சரீரத்தில், அந்த வியாதியினாலும் மறிச்சான். அது இப்போ அப்போ இருந்திருக்காது. அந்த பலவீனம் அவனுக்குள்ளே இருந்திருக்காது. அந்த பாரம் அவனுக்குள்ளே இருந்திருக்காது. இயேசு தொட்டுவிட்டால், இயேசுவின் கரம் தொட்டுவிட்டால் அங்கே ஒரு புதிய காரியம் நடக்கும். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் இந்த நாளில் உங்களை தொட போகிறது. ஓ ஹல்லேலூயா. வியாதியின் பலவீனத்தின் நிமித்தம் மனது பாதிக்கப்பட்டு உடைந்து போய் இருக்கிறீர்களா? ஒருவேளை இந்த வியாதியை குறித்த பாரம் உங்களை அமிழ்த்துகிறதா? இதுக்கு என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லை என்று நினைக்கிறீர்களா? இயேசுவின் கரம் உங்களை தொடும். உங்க சரீரம் புதிதாக்கப்படுகிறது. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்கிறார், இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். உடைக்கப்பட்டதில் ஆமென் ஆகாது என்று சொல்லப்பட்டதை அவர் புதிதாக மாற்றி அதை உபயோகப்படுத்தினார். வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் அப்படி இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அற்புதமான செயல்கள் இன்றைக்கு நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தார், திரும்பவும் செய்வேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அப்படி யோசித்துட்டு பிரசங்கமாக எடுத்துகிட்டு வரல, இப்போ தான் திடீர்னு ஞாபகம் வருது. தோத்திரம் திரும்பவும் செய்கிற கர்த்தர். சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்கள். எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த காலவேளையில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தை வல்லமை உள்ளது, அவர் வார்த்தை ஜீவன் உள்ளது, அவர் வார்த்தை பலன் உள்ளது, அவர் வார்த்தை அதிகாரம் உள்ளது. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுற கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறீர். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். அதை இன்றே நீ காண்பாய், இன்றே காண்பாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நடந்ததை குறித்து வருத்தப்படாத. சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ளே சில வருத்தம் இருக்கிறது. புரட்ட முடியாத சில கல்லு, புரட்ட முடியாத சில பாரம், புரட்ட முடியாத சில சூழ்நிலைகள், மறக்க முடியாத சில காரியம் திரும்ப திரும்ப உன் நினைவுக்கு வந்து உன்னை சஞ்சலப்படுத்துது. திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து உன் இருதயத்தை கஷ்டப்படுத்துது. ஆனால் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. இனி வருத்தத்தோட பயணிக்க மாட்டாய், இனி வருத்தத்தோட பிரயாணம் பண்ண மாட்டாய், இனி வருத்தத்தோட கூட்டத்துக்கு வர மாட்டாய். ஆமென், ஆமென். சிலரை சஞ்சலப்படுத்தின, ஆமென், கேள்விகளை உருவாக்கின சில காரியங்களில் இருந்து தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் இன்றைக்கே விடுதலையாக்கட்டும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு.
கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார். சொல்லுவோம், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டா. சொல்லுவோம், இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் கிருபைப்பா இசையா மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. இயேசு கைவிட மாட்டா, இயேசு கைவிட மாட்டா. நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு. உங்க மேல ஒரு அபிஷேகம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வருகிறது, உங்கள் மேலே இறங்கி வருகிறது. இப்பொழுது இப்பொழுது ஓ, உன்னை அமிழ்த்தி கொண்டிருக்கிற வாரம், ஆமே, உடைக்கப்பட்ட நிலைகளை கர்த்தர் மாற்றி ஒரு புதிய பாத்திரமாய், ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வரட்டும். சில பாரத்தம், உன்னை புரட்ட முடியாத சில கவலை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக, விலகுவதாக. கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலங்களில் செய்கிறவர். வருத்தப்படாதிருங்கள், ஆமென். வருத்தத்தோடு பயணிக்காதிருங்கள். கர்த்தர் மேலவும் பாரத்தை வைத்துவிடு. எல்லாம் கர்த்தர் நன்மையாய் செய்து முடிப்பார். ஓ, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிடமா. ஆஹா, இயேசு கைவிடமா. ஆமே, இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு. சந்தோஷமா போங்க. சுமந்து வந்த பாரத்தை திரும்ப சுமக்க கர்த்தர் விரும்பல. தூக்கி போடு, மகிழ்ச்சியோடு போங்க. நடக்க வேண்டியது எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். நல்ல பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். ஆவியானவர் எங்களை அற்புதமாய் நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கிருபை உள்ள ஆண்டவர், இம்மட்டும் எங்களை நடத்தியிருக்கிறீர், இன்னும் நடத்தப் போகிறீர். ஆராதனையில் பங்கெடுத்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லா தீமைக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்தருளும். வியாதி, பலவீனம், போராட்டம் எதுவும் உடைய பிள்ளைகளை தொடாதபடி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் உடைய ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.